ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கணும், புளிக்கு வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி கொஞ்சம் எடுத்துக்கணும், அப்புறம் கல்லெண்ணெய், அப்புறம் வந்து இப்போ வந்து இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக வதக்கிடணும். வதக்கிட்டு அதில் வந்து சீரகமும் மிளகும் சேர்த்து வதக்கணும். வதக்கும்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த எல்லாமே பாருங்கள் கண்ணாடி பதம் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மிக்சியில் அதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருங்க. அரைச்சி வச்சுட்டு இன்றைக்கி நான் தேங்காய் பால் தான் ஊற்றி நான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருங்க. அதையும் இப்போ வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. அதனால் அதெல்லாம் போட்டுட்டு வதக்கி விட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு சாம்பார் பொடி ஒரு 6 ஸ்பூனு, கொத்தமல்லி பொடி ஒரு 4 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்து மத்தி மீனும் ரோகு மீனும் தான் எடுத்திருக்கேன். மத்தி மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ரோகு தலையும் வாலும் தான் போட்டு வச்சுருக்கேன். மீதிலாம் வந்து தான் இங்கே பரட்டி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு, மீன் வறுக்க. இப்போ வந்து நான் 2 பீஸ் எப்பயுமே மீன் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து மீன் குழம்பு வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணிவிடுவேன். அது வந்து நல்லா ஒரு வாசமும் அந்த ஒரு மீனோட இதுவும் நல்லா நமக்கு நல்லா இருக்கும். அந்த குழம்பே வந்து வாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு காலையில் வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மத்தியானமே சாப்பிட்றோன்னா கொதிக்கும் போதே 2 பீஸ் மீன் போட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடணும். அப்புறம் புளி ஊற்றுங்க. பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் புளி ஊற்றுங்க. அதை நான் ஆட் பண்ணல. புளி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்ச புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் போடல. தேங்காய் பால் செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஊற்றிட்டு நல்லா தண்ணி மாதிரி இருக்கும்போது மீன் போடக்கூடாது, நல்லா வற்றிடணும். நல்லா தயிர் மாதிரி இந்த மாவு இட்லி மாவு இருக்குல்ல, அந்த பதத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து மீன் போடணும். அந்த குழம்பு வற்றணும். அந்த மீன் வந்து அப்போ போட்டுட்டிங்கன்னா அந்த மீனில் இருக்க தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணியாக இருக்கும்போதே மீன் போட்டிங்கன்னா இன்னமும் தண்ணியாகிடும் குழம்பு. அதனால் கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மீன் போடணும். எல்லாம் கொஞ்சம் முழுகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.